தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். NH-48 டுவர்ட்ஸ் பெங்களூர் ரோடு, விண்ணமங்கலம் மின்னூர் நடுவில் இருக்கு. சிறப்பு மிக கோயில், பழமையான கோயில். அன்னைக்கு ரொம்ப மிக சிறப்பான திருவிழா. முனீஸ்வரன் கோயிலுக்கு ஊர் மக்கள்லாம் அவங்க வேண்டுதலை செலுத்தி அவங்களுக்கு பிடிச்ச வேண்டுதலை நிறைவேற்றினதை அரிசியாகவும் அவங்களுக்கு எப்படி முறையில் தரணுமோ அதை தந்து, இதில் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதுவுமே தர்றதில்ல மக்களே. அவங்கவுங்க பிடிச்ச வேண்டுதலை நிறைவேற்றின பிறகு அவங்களுக்கு வேண்டுதல் என்ன, கோழி வெட்டுறதா, ஆடு வெட்டுறதா, எல்லாம் அவங்க ஈடுபாடு எப்படி இருக்கோ அந்த ஈடுபாட்டு படியே அவங்க வாழ்க்கை வளமுறைப்படியே நிறைவேற்றிட்டு சந்தோஷமாக முனீஸ்வரனுக்கு குடும்பத்தோடு சாமி கும்பிட்டு சந்தோஷமா அன்னதானம் கொடுக்குறாங்க. ராஜேஷ் பேரு, அவர் தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தா. தேர் இருக்கிறதுக்காக சாமி நைட்டில் தேர் இழுத்துன்னு போவாங்க வீடு வீடா. ஐயனார் சிலை, அம்மன் சிலை, 4 பக்கமும் நல்ல ஒரு பிரகாசமான, உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அருமையாக நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வரும்ல, ஆன்மீக ஈடுபாடு. அந்த மாதிரி உள்ள சூப்பராக இருந்தது மக்களே. பூலே எவ்வளோ நேர்த்தியா சிவன் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நம்மளே தான் பார்த்து என்ன செய்யணுமோ அவ்வளோதான் செஞ்சால் போதும். இதில் எதுவும் இப்படி அவங்க கேட்குறதோ எதுவும் கிடையாது. ஏன்னா குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்கிறது எல்லா வீட்டுக்கும் கண்டிப்பாக தேவை. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக ஒரு வழிமுறை. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் மக்களே. அர்ச்சனைக்காக லைனில் நின்றுந்தோம். அம்மா, நான் கோயிலுக்குள்ளே ரொம்ப சிறப்பாக பூஜைகள்லாம் நடந்துன்னு இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமாக முனீஸ்வரன் கண்ணு முன்னாடி ரொம்ப ஆன்மீக ஒரு ஈடுபாடு இருக்கவங்களுக்கு அது உணர்வு என்னான்னு நல்லாவே தெரியும். சிறப்பாக ஒருத்தர் சாமி கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக கும்பிட்டு இருந்தார். ஐயனாரோட சாமி சிறப்பாக அலங்காரம் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருந்தது. மக்களும் தொடர்ந்து ஒரு 10:30 மணிலேருந்து அன்னதானமும் சிறப்பாக நடந்துருந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேண்டுதலை குழந்தை பிறக்கிறதுக்காகவும் வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்காகவும் அவங்க கஷ்டத்தை முனீஸ்வரன்கிட்ட சொல்லி மனசை விட்டு ஆதங்கமாக சொல்லி அதை நிறைவேற்றதுக்காக ஈடுபாடோட சாமி முன்னாடி நின்று அவங்க வேண்டுதலை கண்டிப்பாக குலதெய்வம்னா ஒரு பயபக்தியோட ஒரு மன ஆத்ம திருப்தியோட கண்டிப்பாக இருக்கணும். எல்லா வீட்டிலையும் நம்ம சுபிஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவனை பணிபூர்வமாக நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிங்க. கருப்பா
மக்களே, இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, ஒரு வேண்டுதல் நம்ம அம்மா கிட்ட சொல்றதை விட, அப்பா கிட்ட சொல்றதை விட, அவங்க வேலைக்கு போற விஷயமா இருக்கட்டும், கல்யாணம் ஆகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதோ மனசுக்குள்ள நம்மளுக்கு ஒரு இந்த காரியம் நடக்கலையோ, அந்த காரியம் நடக்கலையோ அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பண்ண வேண்டியது குலதெய்வம் தான். குலதெய்வ பூஜை பண்ணா எல்லாமே ஃபர்ஸ்ட் காரியம் நல்ல காரியமாவே நடக்கும். சிறப்பா இருப்போம் குடும்பத்தோட. அதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் லைஃப்ல கத்துக்க வேண்டிய முதல் விஷயம். இது எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம். நான் ரொம்ப எங்க அம்மா சொல்லி கொடுத்ததுனாலதான் நானும் இந்த மாதிரி வழிபாடோட நல்ல வாழ்க்கை வரைமுறையோட இருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு நான் பணியோட கேட்டுக்கொள்கிறேன். அது எந்த சாமி கும்பிட்டாலும் பரவாயில்ல, அவங்க சாமி எந்த சாமியா இருந்தாலும் ஒரே சாமி தான். சாமினாவே நல்லதுதான் செய்யும், நல்லதுதான் நடக்கும். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. பச்சையம்மன் கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்துல ஆம்பூர் தாலுக்கால விண்ணமங்கலம் NH ரோட்ல இருக்குங்க. இந்த முனீஸ்வரர் கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே நிறைவேறும். அப்படி பார்க்கும்போது வருஷம் 12ஆம் தேதி 7ஆம் மாசம் திருவிழா நடைபெறும். சனிக்கிழமை அதுக்கு முன்னாடி நாள் அம்மனுக்கு சீர்வரிசை கொண்டு வரப்படும். அதே மாதிரி அடுத்த நாள் 108 பால் குடத்தால அபிஷேகம் செய்யப்படும். சாயந்தரம் தீமதி விழா நடைபெறும். இது வாரம் பூஜை இருக்குங்க. வாரம் பூஜை, வாரம் மட்டும் இல்ல, தினந்தோறும் இங்க பூஜை நடந்துட்டே இருக்கும். வேண்டுதல் இருக்கிறவங்க அவங்களோட பக்தர்கள் குறைகள் நிவர்த்தி அடைந்த பின்னாடி, வேண்டுதல் முடிஞ்ச பின்னாடி அவருக்கு காணிக்கை செலுத்திட்டு தினந்தோறும் அவர் பாத்துட்டு தான் போவாருங்க. அதே மாதிரி அமாவாசை அப்போ யாக குண்ட வளர்த்து ஒவ்வொரு அமாவாசைக்கும் சிறப்பா பச்சையம்மனுக்கும் திரு முனீஸ்வரருக்கும் இங்க தாலாட்டும் நிகழ்வு நடைபெறும். அதே மாதிரி அவங்களுக்கு ஓமகுண்டத்துல பூஜைகள் விசேஷமா நடைபெறும். அமாவாசை. எத்தனை வருஷமா அந்த கோயில் இருக்கு? இந்த கோயில் 15 வருஷமா இருக்கு. எப்படி சுயமா உண்டாகுறா? சுயமா உண்டாகலாம். நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு சிலை எழுப்புங்க, கோயில் கட்டுங்க அப்படின்ட்டு நிர்வாகியான ராஜேஷ்குமார், கவிதா அவங்களுக்கு ராஜேஷ்குமாருக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கோயிலை உருவாக்குனாங்க. அவங்கதான் இப்ப நிர்வாகி பண்ணிட்டு வந்துருக்காங்க. அமாவாசை மட்டும் இல்லாம பௌர்ணமிக்கும் மிளகாயோமும் பித்திங்கரா தேவிக்கு நடைபெறும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பித்திங்கரா தேவி மட்டும் இல்ல, காட்டேரி அம்மனும் இதுக்கு பின்னாடி பக்கம். பிரித்திங்கரா தேவிக்கு மிளகாய் ஹோமம் செய்யும் போது கண்டுஸ்ரீல இருந்து எல்லா விதமான ஏதாச்சும் கிள்ளி தூணியன் ஏவல் அது மாதிரி கெட்ட விஷயம் இருந்தாலுமே வீட்டுல எதுவுமே இல்லாம பயந்தடிச்சுட்டு ஓடுவோம். எல்லாமே போயிட்டு கோயில் வாசப்படியை மிதிக்கும் போது அந்த வாசப்படியில மேல உங்களோட 12 ராசியும் 27 நட்சத்திரமும் பதிப்பு. அந்த இடத்த நீங்க கால் மிதிக்கும் போது உங்களோட எந்த கஷ்டமா இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோஷம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தா அது நிவர்த்தி அடைஞ்சிடும்.
காட்டேரியம்மன் சன்னிதானம் இதுதான். மிக சிறப்பாக வந்து ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து சித்தர் மாதிரி இருந்தார். அவர் சாமி கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி தனியாக அது தனியாக உள்ளே இருக்குது, உள் பக்கமாக இருக்குது. கோயிலை விட பின்னாடி சைடு தனியாக ஒரு வச்சுருக்காங்க. அதுக்கும் சிறப்பாக வந்து பூஜை பண்ணுறதுக்காக நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக நிறைய பேர் வராங்க. இதுதான் பேக் சைடோட முனீஸ்வரனோட சாமி. எல்லாரும் வந்து அன்னதானத்துக்காக கியூவில் லைன் பை லைன் கியூவாக போயிருந்தாங்க. சாப்பாடு வந்து அருமையாக இருந்தது மக்களே. சாப்பாடு வந்து கோயில் சாப்பாடுனா சாப்பாடு தான். நான் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அது வந்து பிரசாதம் வந்து சும்மா அருமையாக வந்து இருந்தது. சாம்பார் தான். சாம்பாரில் வந்து எல்லாம் வந்து ஒரு ப்ளசண்ட்டாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சாம்பார், ஒரு சாதம், ஒரு ரசம், ஒரு அப்பளம் வைக்கிறாங்க. ஆனால் அவ்வளோ அருமையாக இருந்தது சாப்பாடு. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வைக்கிறாங்க. தட்டுப்பாக்கு தான். சும்மா கோயில் சாப்பாடுனா சான்ஸே இல்லை. அது வந்து சாப்பிட்டா தான் அது தெரியும். நான் 2-3 டைம் வாங்கி நானும் அம்மாவும் எடுத்துக்கின்னு சாப்பிட்டு வீட்டுக்கு வேறு எடுத்துன்னு வந்தோம். உருளைக்கிழங்கு சாப்பாடு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கோயில் சாப்பாடு யாருக்கு அன்றைக்கி கொடுத்து வச்சுருந்துச்சோ ரொம்ப சிறப்பாக வந்து அன்றைக்கி சாப்பிட்ருப்பாங்க. ஏழை மக்கள்லாம் நிறைய பேர் வந்து சாப்பிட்டாங்க. நம்மளும் ஒரு அரிசி மூட்டை சாமிக்காக எல்லாரும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டுதலுக்கு கொடுத்துருக்கோம். எல்லாம் திருப்தியாக நல்லா சாப்பிட்டாங்க. சாம்பார் கூட பாருங்கள், அதில் எல்லாமே இருந்தது மக்களே. வீட்டில் செஞ்சால் கூட அவ்வளோ டேஸ்ட்டு வருமா என்னன்னு தெரியல. வரும், எப்போனா ஒரு நாள் வரும். ஆனால் அது ஒரு பக்காவாக இருக்கும். அந்த ஒரு சிம்பிள் தான், ஆனால் ஒரு நல்லா இருக்கும். ஒரு திரு முனீஸ்வரர் பச்சையம்மன் ஆலயத்தில் NH ரோட், திருப்பத்தூர் மாவட்டம், ஆம்பூர் தாலுகாவில் விண்ணமங்கலத்தில் NH ரோட்டில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் சிறப்பம்சமாக இங்கு பெருமளவில் திருவிழா நடைபெறுகிறது. வருடந்தோறும் இந்நாளில் திருவிழா நடைபெறும். சனிக்கிழமை அன்று பச்சையம்மனுக்கு சீர்வரிசை கட்டு கொண்டு வரப்படும். அதே போன்று அடுத்த நாள் முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் 108 குடத்தால் செய்யப்படும். இரவில் முனீஸ்வரருக்கு தீ மிதித்து பச்சையம்மனுக்கு முனீஸ்வரர் தீ மிதிப்பு திருவிழா நடக்க போகுது. அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. செம்மண் கொட்டி அதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. இது டைம் பார்த்தா வந்து இதே வந்து 3 மணி ஆகிடுச்சு, 3:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகணும். சரி, அதனால் வந்து திருப்பியும் வந்து வேணால் எடுத்துக்கலாம். இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட நம்பர் கொடுத்துட்டு வந்தேன். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவர் அனுப்பிச்சாருன்னா அப்படியே அப்லோட் பண்ணிடலாம். எல்லாம் இறைவன் செயல் தான், நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ஆதரவு தாங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். Jangan